அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத A to Z எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுப யோகத்துல கௌளவ கரணத்துல தமிழ் மாதப்படி 17ஆம் தேதி, அதாவது மார்கழி 17ஆம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா குரு பயிற்சி. குரு பார்த்தோன்னா 11 வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில உச்சமாக போறாரு. எனவே இந்த வருஷத்துல ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குரு பயிற்சியில 11 வருஷம் கழிச்சு இந்த குரு பகவான் கடகத்துல உச்சமாகிற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதே போல இந்த வருடத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வருஷத்தோட ஆரம்பத்துல மிதுனத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு. அதன் பிறகு மார்ச் 9ல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவாரு. அடுத்தது சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு. இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி இருக்கு. அதாவது டிசம்பர் 5ல பார்த்தோன்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க. அடுத்தது சனி மீன ராசியில இருக்காரு. சனி எந்த சேஞ்சஸும் பண்ணல, எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல. சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு, அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது. உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. சோ அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல. எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று, ஆகாயம், நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது. அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இது குளோபல் லெவல்ல ஒரு ஜெனரலா நம்ம பார்த்திருக்கோம். பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம். இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல நம்ம கவனமா இருக்கணும், எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக சேரும். இப்போது ரிஷப ராசிக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு பிளானட்டரி பொசிஷன் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குரு நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரமா இருப்பாரு வருஷத்தோட ஆரம்பத்துல. அப்புறம் மார்ச்ல வக்ர நிவர்த்தி ஆவாரு. ஜூன் மாசம் குரு பயிற்சியாகி கடகத்துல 3ஆம் இடத்துல உச்சமாவாரு. குரு கடகத்துக்கு வர்றது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதியா குரு வந்துருவாரு. 8 கூடியவர் 3க்கு வரும்போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றங்களை டெஃபினட்டா கொடுத்துருவாரு. அடுத்தது நம்ம பாக்குறது பார்த்தோன்னா கேது 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு. கேது 4th ஹவுஸ்ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. அடுத்தது ராகு பார்த்தோன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துல இருக்காரு. சோ அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இருப்பினும் 10ல் ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரி சிரம அமைப்புகளை கொடுத்தாலும் அந்த சிரம அமைப்புகளோட ஒரு சுப பலனையும் நமக்கு கலந்துதான் கொடுக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது சனி 11ஆம் இடத்துல லாப ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. லாப சனி. சோ 11ல இருக்கிற சனி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா சனி 11ல இருந்தாலும் தன்னுடைய பார்வையை ஜென்மஸ்தானத்துல எல்லாம் பதிப்பாரு. லாப சனி சிந்தனை குழப்பத்தை கண்டிப்பா கொடுத்துரும். எதை நோக்கி பயணிக்கிறதுனே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான சிந்தனை குழப்பத்தை அந்த லாப சனி கண்டிப்பா கொடுப்பாரு. சோ இந்த 2025ஆம் வருடம் நமக்கு அந்த அளவுக்கு சிறப்பா போல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ரிஷபத்துக்கு பார்த்தோன்னா நான் கமாண்ட் ரீட் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னாக்கா யாருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா போல. மோஸ்ட்லி ஒரு 80% பேருக்கு பார்த்தோன்னா ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோட தான் 2025 அப்படியே கடந்து வந்திருக்கு. நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, பாக்குற வேலை பிடிக்கல, வேலையில ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு, வேலையில அடிக்கடி இடமாற்றம் அடைகிறது, மேல அதிகாரிகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்கிறது, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன வருத்தம், குழப்பம், தாயாரோட ஒத்து போகாத அமைப்பு, தாயாருக்கு அடிக்கடி தேக ஆரோக்கிய பிரச்சனை, அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியமும் 2025ல அடிக்கடி பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. வண்டி, வாகனம், வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள், நிறைய செலவுகள், மன நிம்மதி சுத்தமா இல்ல.
இல்ல. 2025 ரிஷபராசிக்காரர்கள் மன நிம்மதியோட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னாக்கா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மன நிம்மதியை கண்டிப்பா கெடுத்திருப்பாரு. தூக்கம் இல்லாத இரவுகள் அதிகமா இருந்திருக்கும். இதுல எல்லாம் 2025 நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹீலிங் எதுனாக்கா தனலாபம் ஓரளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. இருந்தாலும் கையில பணம் தங்கல. எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருந்துச்சு. கடன் கட்டணும், கடன் வாங்கி கடன் கட்டணும். இருப்பினும் மோஸ்ட் ஆஃப் த கமிட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். 2025 முடிகிறதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு பெரிய கமிட்மெண்ட்ல இருந்து நம்ம வெளில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த 2025 வருடம் நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்ப நிறைய பேர் புதிய முடிவுகள் எடுத்து புதிய மாற்றத்துக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. 2026 லைஃப நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம், புதுசா லைஃப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், களத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோட இப்ப பயணிச்சுட்டு இருப்பாங்க. இந்த 2026 வருடம் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பா போகுமா நம்முடைய ரிஷப ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சிறப்பா இருக்கும். எதனால அப்படி சொல்றேன்னா குரு 11 வருடம் கழித்து மீண்டும் நமக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல குரு உச்சமாகிறாரு. பொதுவா 3ஆம் இடத்துல குரு இருந்தா பய உணர்வு, தைரிய குறைவு இது மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரு. ஆனா ரிஷபத்துக்கு அப்படி ரியாக்ட் ஆக மாட்டாரு. ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வந்துருவாரு. அஷ்டமாதிபதி லாபாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா முயற்சியில வெற்றி கிடைச்சிரும். நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி இந்த வருஷத்துல அது சக்சஸ் நோக்கி பயணிக்கும். முயற்சியில பெருசா தடை இருக்காது. முயற்சிகள்ல வெற்றி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், பயணங்களால ஆதாயம், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது. பிறப்புக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போயிருப்பீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 வருடத்திலே நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு அபாரமான வளர்ச்சி இருக்கும். ஒரு இடமாற்றம் பண்ணிடணும். 2026 ஒரு இடமாற்றம் பண்ணிடுறது நல்லது. ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஏற்றம், நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த 2026 வருடத்துல இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இளைய சகோதர சகோதரியுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும். அதே சமயத்துல இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயமும் உண்டு. அப்படியே கலவையா நடக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் பிறகு அவர்களால ஆதாயம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும். முயற்சி நல்லா இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். புதுசா ஒரு விஷயத்த பெருசா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டிசம்பர் எண்டிங்லயே பார்த்தோம்னாக்க நிறைய பேர் நியூ ஐடியாலஜிக்குள்ள வந்துருவாங்க. புதிய ஐடியாவை மைண்ட்ல அப்படியே உதிக்க ஆரம்பிக்கும். புதுசா பிளான் பண்ணுவாங்க. 2026 அப்படி வடிவமைப்பு பண்ணுவாங்க. இந்த வருஷத்துல நம்ம இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சுப மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ள வருவாங்க. இது இந்த வருஷத்துல இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சரியாகும். பேச்சுவார்த்தைகள் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகும். 2025 வருடத்துல பேசியே பல விஷயங்கள்ல மாட்டி இருந்திருப்போம். வாயில பார்த்தோன்னா ஒரு ரகசியம் தங்கி இருக்காது. பேசியே நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். நிறைய இடத்துல பார்த்தோன்னா நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியே நம்ம கடைசியில ஒண்ணுமே பண்ணாம மற்றவர்களுடைய ஏளனத்துக்கும் கேளிக்கைகளுக்கும் நம்ம ஆளாயிருப்போம். போன வருஷத்துல பார்த்தோன்னா பேச்சு தான் நமக்கு முதல் எதிரியா இருந்திருக்கும். யாரும் இதை மறுக்கவே முடியாது. நான் பேசியே வீணா போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2025 அப்படிதான் நிறைய பேருக்கு போனிச்சு. ரொம்ப சீக்கிரட்டா செய்ய வேண்டிய விஷயத்த வெளிப்படையா சொல்லி அது கடைசியில நடக்காம போய் அது மற்றவங்களுடைய கேளிக்கைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா போயிடுச்சு. அப்படிதான் 2025 போனிச்சு. இப்ப 2026 வருடம் பேச்சுக்கெல்லாம் வேலையே இல்ல, செயல் தான் ஒன்லி. நான் செஞ்சுட்டு பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. நிறைய தெளிவு வந்துட்டு ரிஷபத்துக்கு தெளிவு நல்லாவே வந்துடுச்சு. ஏன்னா 2025 மே ஜூன் வரைக்கும் நம்ம பட்ட பாடு அப்படி. இப்போ நிறைய பேருக்கு தெளிவு வந்துருச்சு. இப்ப நான் செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த வருஷத்துல முயற்சியில நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். பயண யோகம் உண்டு, பயணத்தால ஆதாயம் உண்டு. இடமாற்றத்திற்கு பிறகு பெயர் புகழ் அதிகரிக்கும். ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணிடணும். வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, சொந்த ஊர்ல இருக்கீங்கனாலும் சரி, ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். புதிய மனிதர்களால ஆதாயம் உண்டாகும். இந்த நேரத்தில் சொந்தக்காரங்களோட உதவிலாம் பெருசா கிடைக்காது. ஆனா முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி கிடைக்கும். 2025 அப்படிதான் நமக்கு இருந்துச்சு. இப்ப 2026 பார்த்தோம்னாக்கா முகம் தெரியாத மனிதர்களால ஆதாயம், வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பா கிடைக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த வருஷத்தை திருமணம் நிச்சயம் ஆயிடும். திருமணத்துல சுப செய்தி கிடைச்சிடும். காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த ஸ்தானங்கள் இயங்குது. எனவே இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு திருமணத்துல சுப செய்தி கிடைச்சிடும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். உடைய வாழ்க்கை துணையை கண்கூடா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சரியாகும். இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, நண்பர்களால ஆதாயம்,
நண்பர்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். கூட்டு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டாகும். ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல இப்ப நல்ல தனலாபம் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு ஒரு அபாரமான ஏற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஜூன் 1 வரைக்கும் அப்படியே ஆசிலேஷனா இருக்கும், ஒரு கிரிப் இல்லாத ஒரு மனநிலையோட இருக்கும். இருப்பினும் மார்ச்ல இருந்தே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான சைன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா ஜூனுக்கு பிறகுதான் ரொம்ப நல்ல ஏற்றமா இருக்கும். எனவே ஜூன் 1க்கு பிறகு கூட்டு தொழில வெற்றி, இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்ன் எடுத்துடலாம், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, கூட்டாளிகளால் ஆதாயம், வாழ்க்கை துணையால ஆதாயம், இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். அடுத்தது தந்தையுடைய ஆதரவு இந்த வருஷத்துல முழுமையா கிடைக்கும். தந்தை சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் சரியாகும். தந்தையுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். தந்தையால ஆதாயம் உண்டு. தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் நிறைய பேருக்கு உருவாகும். புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குவீங்க, அடகுல இருக்கிற தங்க அணிகலன்களை மீட் எடுப்பீங்க. சோ தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஏன்னா குரு வலுக்கிற வருடம் அப்படிங்கிறதுனால கோல்டோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி கோல்டுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், பயப்படாம கோல்டுல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ அதுக்கு இந்த வருஷம் ஃபேவரா இருக்கு. மினிமம் ஒரு சின்ன லெவல்லையாச்சும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன லெவல்லையாச்சும் ஒரு கோல்டு வாங்குவீங்க. ஒரு சின்ன ரிங் அல்லது காதுக்கு அணிமணிகள் ஏதாச்சும் ஒரு சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவீங்க. சோ அதுக்கு இந்த வருஷம் ஃபேவரா இருக்கு. தந்தை வழி உறவுகளோட இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தந்தை வழி உறவுகளால ஓரளவுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல இந்த வருஷத்துல தன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துல இருக்கிற சனி குருவோட பார்வையில வந்துடுறாரு, உச்ச குருவோட பார்வையில வந்துருவாரு. பணத்தை நோக்கிய சிந்தனை கடுமையா இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இப்போ பீக் லெவல்ல இருக்கும். 2026ல பணத்தை நோக்கிய பயணம் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு கணிசமா இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் பூர்த்தியாகும். ஆசைகளை நிறைவேற்றிப்பீங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நடக்கும். உங்க மனசுல ரொம்ப நாளா எது ஏக்கமா இருக்கோ, நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், எனக்கு திருமணம் ஆகணும், அல்லது நீங்க திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப விஷயம் ஏதாச்சும் பண்ணணும், இப்படி எது சம்பந்தமா உங்களுடைய ஆசை இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026ஆம் வருடம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வலுத்திருக்கு, சனியுடைய ஆதிக்கத்துல வந்திருக்கு, குருவுடைய பார்வையில 11ஆம் இடம் வருது. ஜூன் 1க்கு பிறகு நீங்க ஆசைப்பட்ட விஷயம்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு மன நிறைவு, மன திருப்தியை கொடுக்கும். இந்த வருஷத்துல எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், தெய்வ கடாட்சம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது, குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றது, அதிகமா ஆன்மீகத்துல ஈடுபடுறது, ரொம்ப பக்தி பரவசமா இருக்கிறது. ஏன்னா 9ஆம் பாவத்துல குரு பார்வை இருக்கு, உச்ச குருவுடைய பார்வை இருக்கு. எனவே ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணம், கோவில் குளங்களுக்கு அதிகமா சேவை செய்யறது, அல்லது கோவில் குளங்களுக்கு ஏதாச்சும் டொனேட் பண்றது, உடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாச்சும் நீங்க வரி செலுத்துறது, ஏதாச்சும் டொனேட் பண்றது. சோ இப்படி இந்த வருஷத்துல ஆன்மீகம் சார்ந்த சுபவிரை செலவுகள்லாம் இருக்கும். உடைய மதிப்பு, மரியாதை இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு வருஷம். இதெல்லாம் நம்ம இந்த வருஷத்துல ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருஷத்துல நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்? இவ்வளவு நேரம் நம்ம பாசிட்டிவான விஷயத்த பார்த்தோம். இப்போ எதுல நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் இல்லாம இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம பார்க்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது மன நிம்மதியை கெடுப்பாரு. மனசுல பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், மனசுல ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். குரு 3ல தைரிய அபிவிருத்தியை கொடுத்தாலும் 4ல இருக்கிற கேது ஒரு மாதிரி ஊசியை வச்சுட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாரு. தலைவரே, நான் 4ஆம் இடத்தை விட்டு நான் நகரல, 4ஆம் இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறதுக்காக அடிக்கடி ஒரு ஊசி வச்சு ஒரு மாதிரி குத்திட்டே இருப்பாரு. ஒரு உறுத்தல் அப்படிங்கிறது மனம் சார்ந்து இருக்கும். எனவே தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பா மன ஆரோக்கியம், நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறது சிறப்பு. இந்த வருஷத்துல கோவில் குளங்களுக்கு அதிகமா போறது, அல்லது வீட்டிலேயே தெய்வீகமாக மாறுறது. வீட்டுல அடிக்கடி அந்த பூஜை ரூம்லாம் இருக்கு இல்லையா, அதை அடிக்கடி சுத்தம் பண்றது, தினமும் காலையில இறை வழிபாட்டோட 2 ஊதுபத்தி கொளுத்தி வச்சு நல்ல பக்தி பரவசமா அந்த நாளை ஸ்டார்ட் பண்றது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி போடுறது. இப்படி ஒரு மாதிரி தெய்வீகமா உங்களை மாத்திக்கிறது சிறப்பு. இல்ல அப்படின்னாக்கா மனசை ஒரு மாதிரி பாதிப்படைய வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நாள்ல இருக்கிற கேது. அதனால உங்களை தெய்வீகமா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரே ஹீலிங் தெய்வ வழிபாடு மட்டும்தான். கடவுள் இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஜஸ்ட் இது நம்மள நாமளே சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஹீலிங், அவ்வளவுதான். எனவே தெய்வீகமா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இறைவனுடைய அருளை அதிகமா பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க.
அடுத்தது தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது பகவான் சுகவீன பிரச்சனைகளை கொடுப்பாரு. எனவே தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பா அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஸ்கின்னை குறிக்கக்கூடிய இடம். தோல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது மேல் மார்பக பகுதி, நுரையீரல் பகுதி, சோ இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். சோ இந்த இடத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பகுதி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அதே மாதிரி அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குன்னா அதை அலட்சியப்படுத்தாம உடனே போய் சரி பண்ணிடுறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அடுத்தது ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. எனவே கால் பகுதி, மூட்டு பகுதிகளில் வலிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஜூன் 1க்கு பிறகு இந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். எனவே கால் பகுதி, மூட்டு பகுதிகளில் அடிப்படாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி அங்க ஏதாச்சும் பெயின் இருக்குன்னா அதுக்கான ஹீலிங் என்னவோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது தலை பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தலைவலி அதிகமா வர்றது, தலையில அடிபடுறது, தலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வர்றது, குறிப்பா முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல வெளிப்படலாம். சோ இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த வருஷத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப நான் சொன்ன பகுதிகளில் ஒரு மாதிரி கவலை உணர்வு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது சனியுடைய பார்வை 8ல. இது வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத கெட்ட பெயர்களையும் அவமானத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே எல்லாத்துலயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோடு இருங்க. அதே போல இந்த 8ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது சரியா அந்த தலைக்கவசம் அணிஞ்சுக்கிறது, 4 வீலர்ஸ் இயக்குறீங்கன்னா சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. அல்லது அரசு சார்ந்த வகையில ஏதாச்சும் அபதாரங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகலாம். எனவே அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் வந்து பகை உணர்வு அல்லது ஏதாச்சும் வருத்த அமைப்புகள் ஏதாச்சும் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல முக்கியமா கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்து 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கல்வியில நிறைய பேருக்கு ஆர்வம் குறையும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். படிப்புல உங்களுடைய ஆர்வத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்ல சிந்தனை போகும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா தொழில் சார்ந்த விஷயம், இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 10ல இருக்கிற ராகு தொழில் சிந்தனையை கடுமையா கொடுக்கும், பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும். தொழில் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும், இப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தொழில் சார்ந்த வகையில நிறைய சிந்தனைகளை கொடுக்கும். தொழில ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறத நகர்த்துறதுக்கு பெஸ்டா இருக்கு. ஒரு ஜாப் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அது பெஸ்டா இருக்கு. ஆனா தொழில்னு நம்ம இறங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு தெரியாத தொழில இறங்கி மாட்டிக்க வேண்டாம். பணம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2025 இது நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். 2026 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மைனஸா தான் காமிக்குது. எனவே தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை உடையவர்களா இருக்கட்டும், இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரான டைம் பீரியட் இல்ல. கோச்சார் ரீதியா ஒரு மாதிரி மைனஸா தான் காமிக்குது. எனவே இந்த வருஷத்துல ஜூன் 1க்கு பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும். தொழில மாற்றம், உத்தியோகத்துல மாற்றம், இப்படி மாற்றங்கள் நிகழும். ஒரு சின்ன மாற்றத்திற்கு பிறகு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் தொழில்ல ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கும் விநாயகர் வழிபாடு பெஸ்ட். ஏன்னா கேது 4th ஹவுஸ்ல இருக்காரு. மனம் தான் அதிகமா பாதிக்கப்படும். மனசை சரி பண்றதுக்கு விநாயகர் வழிபாடு பெஸ்ட். ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி செய்றீங்கன்னா விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு உடைய புதிய முயற்சிகளை செய்யுங்க, அது வெற்றி ஆகும். அதே போல பிள்ளையார்பட்டி போயிட்டு வர முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போயிட்டு விநாயகர் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. மேலும் இந்த வருஷத்துல திருநள்ளாறு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சனியுடைய ஸ்தலமாகிய திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஒன்னு விநாயகர் வழிபாடு, அதன் பிறகு பார்த்தோன்னா திருநள்ளாறு சனி பகவானை போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வருஷத்திலே போயிட்டு வரலாம். திருநள்ளாறு போயிட்டு வாங்க. குறிப்பா பைக்ல போறேன், கார்ல போறேன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் தொடர்புடைய அந்த டிரான்ஸ்போர்ட் அதிகமா யூஸ் பண்றது பெஸ்ட். தனிப்பட்ட முறையில போகும்போது கொஞ்சம் சேஃபா போயிட்டு வாங்க. கவனமா இருங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஒரு அக்கறையில சொல்றேன். போகும்போது கொஞ்சம் சேஃபா போயிட்டு வாங்க. எனவே திருநள்ளாறு பெஸ்ட். பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ஒரு பெஸ்ட். புதிய முயற்சி பண்றதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு பண்றது ஒரு வெற்றியை கொடுக்கும். வழக்கம் போல உங்களுடைய குலதெய்வ வழிபாட இந்த வருஷத்துலயும் மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை கொடுக்கும்.
அதே மாதிரி பிராக்டிக்கலான ஏதாச்சும் நம்ம பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்துல படிப்புக்கு அதிகமா உதவி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, எழுதுறதுக்கு நோட்டு, பேனா, இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவியா கொடுக்கறது பெஸ்ட். கல்விக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க, அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வஸ்திர தானம் பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உடுத்த துணிமணிகள் ஏதாச்சும் எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி உணவு தானம் பெஸ்ட். எதுவுமே பண்ண முடியலனாலும் உங்க கையால ஒரு 5 பேருக்கு சமைச்சு உணவு தானம் கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்துறது, அந்த ஒரு வாழ்த்துதல் அப்படிங்கிறது போதும், அது பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். இது மட்டும் நீங்க சிம்பிளா பண்ணா போதும். இந்த புத்தாண்டு 2026 வருடம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு சிறந்த வெற்றியை தரக்கூடிய வருடமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபத்துவமாக நல்ல மாற்றங்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தசா புக்தி அந்தரம் இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசை நடக்குது, உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் 12 ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது, உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா அது கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம். அதுல உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க, அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி,